பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. படத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த பொண்ணு பேர் ஐஸ்வர்யா. இவங்களோட அம்மா வந்து பேங்க்கில் வந்து கூட்டி பெருக்கிறவங்க. அப்போ அந்த பேங்க்கில் வேலை பார்க்குற மேனேஜருக்கும் அந்த அம்மாவுக்கும் பழக்கம். அப்படியே நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மேனேஜர் இந்த அம்மாவோட பொண்ணுக்கிட்டேயும் அதே கள்ளக்காதலை வச்சுக்கிட்டாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை. என்னடா அது, நம்ம தான் தப்பு பண்ணுறோம், நம்ம பொண்ணையும் எதுக்கு தப்பு பண்ண வைக்கணும், அதனால் நம்ம பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தேஜஸ்ன்ற மாப்பிள்ளை வந்து அமைகிறார். இவர் வந்து நில அளவையாளர், சர்வேயர், இந்த வேலை பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எஸ்கேப்பு காணாமல் போயிடுச்சு. இவங்களும் எல்லாம் தேடி பார்க்குறாங்க, அவங்க அம்மா தேடி பார்க்குறாங்க, பொண்ணோட அம்மா தேடி பார்க்குறாங்க, அப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயும் தேடி பார்க்குறாங்க. பொண்ணு கிடைக்கலன்னொன்னே அந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு 10 நாள் கழித்து வந்திருக்கா நேராக அவங்க வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து வரதட்சணைக்காக ரொம்ப வரதட்சணை கொடுக்கணும், கல்யாண செலவுக்கெல்லாம் வந்து நகையும் பணமும் கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு தான் நான் ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மனசு கேட்கல, திரும்பவும் வந்துட்டேன். நீங்கள் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கணவர் அப்படின்னு என்னென்னவோ பொய்யெல்லாம் சொல்லி நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்று போன கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளையோட வீட்டில் வந்து யாருமே ஒத்துக்கலை. இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அந்த தேஜஸ்ன்றவர் வந்து இந்த பெண்ணு மேலே பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட இருக்கிற உறவை வந்து இந்த பெண்ணால் நிப்பாட்டிக்க முடியல. அப்போ இவன் வந்து தன்னோட கணவர் இல்லாத நேரத்தில் வந்து இந்த பேங்க் மேனேஜரை வீட்டுக்கு வர வச்சு பேசுகிறதும் தனிமையில் இருக்கிறதும் இப்படி வாடிக்கையாக இருக்கும் போது ஒரு நாள் இந்த விஷயம் வந்து கணவனுக்கு தெரிய வரவே சத்தம் போடுறார். இந்த சத்தம் போட்டதுனால இந்த பெண்ணும் அந்த பேங்க் மேனேஜரும் ஒரு முடிவுக்கு வராங்க, இவனை எப்படியாவது வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு. ஆனால் இவங்க போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தில், அதாவது இந்த பெண்ணு ஐஸ்வர்யம், இந்த பெண்ணு வந்து போலீஸ்கிட்ட என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா, கொலை பண்ணணும்னு ஐடியா கொடுத்ததே இந்த மேனேஜர் தான் அப்படின்னு பழியை வந்து அவர் மேலே போட்டாச்சு. இப்போ அவர் எஸ்கேப்பு, அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த பெண்ணும் தாயாரும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூலிப்படையை வச்சு இந்த கணவரை வந்து தீர்த்து கட்டியிருக்காங்க. எப்படின்னா, கூலிப்படை ஆட்கள் வந்து இந்த தேஜஸ்வர் வீட்டுக்கு வந்து, நாங்கள் வந்து இடம் வாங்கியிருக்கோம், அதை அளக்கணும், எங்கள் கூட வரீங்களான்னு அப்படி சொல்லி ஏமாற்றி கூட்டின்னு போயிட்டு காரில் வச்சு அவரை கத்தியால் குத்தி கொன்னுட்டு பணத்தை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பையனை காணுன்னு தேஜஸோட அம்மா அப்பா வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மணப்பெண் மேலேயே சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ்காரங்க அந்த பெண்ணை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து உண்மையை வாங்கிட்டாங்க. இதில் இவங்க அம்மாவும் உடந்த என்ன ஒரு மைண்ட் செட்டுன்னு தெரில அந்த அம்மாவுக்கு. முதல்ல இந்த அம்மாவும் ஒரு தப்பு பண்ணியிருக்கு, முதல்லையே அந்த பேங்க் மேனேஜரோட ஒரு தவறான உறவு. அதே இதோட தான் பெண்ணுக்கிட்டேயும் வந்து அந்த தவறை வந்து அனுபவிச்சிருக்காங்க. சரி, இப்படியாவது தொலைஞ்சி போயிருக்கலாம், அதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க பாரு, அதான் பெரிய தப்பு. சரி, அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாத இந்த பெண்ணு வந்து தவறெல்லாம் வந்து விட்டுட்டு நல்ல பெண்ணாக மாறி அந்த வாழ்க்கையை நடத்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த பேங்க் மேனேஜர் ஞாபகம் வந்து அவங்களோட தவறான உறவை வந்து மறுபடியும் செஞ்சுட்டு இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்து கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு. கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாறு இந்த பூமி மீது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, அந்த தவறு வந்து அந்த தேஜஸ் மேலே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டா அந்த பெண்ணு திரும்ப ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஃபோன் பேசி என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா எப்படி வந்து ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரெண்டாவது வந்து அந்த பெண்ணு வந்து ஒரு மாதம் தெரியுமா
ஆனால் தன்னை பெற்ற தாய் தகப்பன் வந்து சின்ன குழந்தையிலிருந்தே தெரியும். அப்போ அவங்க பேச்சுக்காவது மதிப்பு கொடுத்து இந்த திருமணத்தை வந்து அவர் நிப்பாட்டியிருக்கலாம். திருமணத்தை நிப்பாட்டிட்டு 32 வயசு தான் ஆயிருக்கு, என்ன 40 வயசில் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வேற ஒரு இடத்துல பெண்ணு தேடினா கிடைக்காமல போயிடும். இன்றைக்கி வந்து எல்லாமே போச்சு, அவரே இல்லை. அதனால் வந்து ஒரு சின்ன தடங்கள் வந்தாலுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்கணும். கொண்ட கணவன் தங்கள் தருப்பாய் காரிகை ரூபத்தில் காணும் பிதார். ஒரு ஆம்பளைக்கு கேரக்டர் சரியில்லைன்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கேரக்டர் சரியில்லைன்னா அவளை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் அவள் சார்ந்த குடும்பத்தையும் வந்து பாதிக்கும். இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை அசோக் நகரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு 1 பையன் 1. பையனுக்கு 10 வயசு, பெண்ணுக்கு வந்து 13. வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. இந்த அம்மா வந்து இந்த வீட்டுக்கு இந்த பிளம்பர் வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் 2 வீலர் மெக்கானிக்கு, இவங்களோடலாம் தவறான பழக்கம் இருந்திருக்கு. அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இவனே பண்ணுறது தப்பு, அதுலேயே வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் ஒழுங்கா, மித்தவங்கிட்டலாம் எப்படி தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவையும் குத்தி கொண்டுட்டான், கூட இருந்த அந்த 10 வயசு பையனையும் குத்தி கொண்டுட்டான். அப்புறம் தகவல் அந்த நேரத்தில் அந்த மூத்த பெண்ணு இல்லை, வீட்டில் இல்லை, அதனால் அது தப்பிச்சுது. இந்த விஷயம் கேள்விப்பட்டு வெளிநாட்டில் இருந்த அந்த அம்மாவோட கணவர் வந்தாங்க. ஆனால் அப்பயே வந்து அப்போ வந்து யூடியூப் கிடையாது பார்த்தீங்களா, டிவி சேனல் மட்டும்தான். மேக்சிமம் வந்து இந்த செய்தியை வந்து ரொம்ப சொன்னாங்களே தவிர யார் எந்த ஏரியா அப்படின்லாம் யாரும் சொல்லலை. பத்திரிகையாளர் அந்த ஒரு விஷயத்தில் பத்திரிகையாளர் வந்து கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த பெண்ணோட லைஃப் பாதிக்கும், அதாவது அந்த அம்மாவோட பெண்ணு 13 வயசு பெண்ணு, அதனோட எதிர்காலம் பாதிக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்கார் வந்து அவருக்கும் வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துன்றதுக்காக வந்து அவங்க பேரெல்லாம் போடாமல், அந்த ஏரியாலாம் போடாமல், அவங்க படத்தெல்லாம் வெளியில் போடாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு நியூஸில் போட்டாங்க. 50-60 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பாடலே பாடி வச்சுருக்காங்க. பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாது இந்த பூமியின் மீது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்காங்க. அப்பா எல்லா காலத்திலுமே வந்து தப்பு பண்ணுற பெண்கள் இருந்திருக்காங்கன்றது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இன்றைக்கி யூடியூப் இருக்கிறதுனால தினம் ஒரு நியூஸாக வருது, இதே மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அன்றைக்கெலாம் வந்து செய்தித்தாளில் மட்டும்தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் டிவி நியூஸில் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும், சரி ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செய்திகளை வந்து நம்ம கேட்டுட்டு ஈஸியாக கடந்து போக முடியல. ஏன்னா நமக்கும் வீட்டில் பெண் குழந்தை இருக்குது. இதில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பளைங்களே சொல்லுவாங்க, அவன் சரியில்லைப்பா, அதான் பெண்டாட்டி அப்படி போயிட்டா அப்படின்வாங்க. எப்படி சரியில்லைன்னுவீங்க? இப்போ வீட்டில் சாப்பாடு பண்ணுறாங்க, மனைவி நல்லா தான் ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஊராக ஹோட்டலாக மேய்ஞ்சி தின்றோம், அது யார் தப்பு? மனைவி சரியாக சமைக்க தெரியலன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்து நம்ம ஊர் மேய்ஞ்சி தின்றோன்னு சொல்ல முடியுமா? நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அழகான மனைவி, அன்பான துணைவி, நல்லா தான் சமைக்கிறாங்க, கை பக்குவமாக சமைச்சு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டையும் தெருவில் சாக்கடைக்கு பக்கத்தில் தள்ளு வண்டியில் விற்கிற சாப்பாடையும் தேடி போகிறோமே, அப்போ வந்து நம்ம நாக்கில் இருக்க கோளாறு, மனைவியோட கை பக்குவத்தில் இல்லை, ஒரு ருசியோட போல பல ருசி தேவைப்படுது. அந்த மாதிரி தவறான வந்து உறவை தேடி போக ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ வந்து ஒரு ருசி போதும்னு அவங்க நினைக்கல, பல ருசி வேணும்னு நினைக்கிறான். அதனால் வந்து கூட இருக்கிற துணையை வந்து நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது. அதில் எவ்வளோ இருக்கோ பர்சன்டேஜ் இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். 100% இருந்ததுன்னா ஓகே, 60 இருந்தாலும் ஓகே, போய்கிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து கடமையில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிற பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, இவங்களெல்லாம் வந்து நம்ம ஆளாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு கடமையில் இருக்கணுமே தவிர இன்பத்துக்காக ஊர் மேயிறது எந்த வகையில் நியாயம்? பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே.